தமிழனின் மறைக்கப்பட்ட வரலாறு. தமிழர்களுடைய வரலாற்றினை தெரிந்து கொள்ள என்னுடைய பக்கத்தினை பின்தொடருங்கள். சிறுவாணியும் கொங்கு தமிழும் மட்டும்தானா கோவை? இதோ நீங்கள் அறியாத உண்மை. முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பதிவிடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கடந்து போகலாம். கோவை என்பது வெறும் ஊர் அல்ல, நம் நெஞ்சோடு கலர்ந்த உணர்வு. வாங்கண்ணா சாப்பிட்டீங்களா என்று முகம் தெரியாதவர்களை கூட உறவாக்கும் தமிழ்தான் கொங்கு தமிழ். உலகின் இரண்டாவது சுவையான சிறுவாணி தண்ணீர், சில்லஞ்சு வானிலை, இதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களின் பழமையான வரலாறும் அதற்கான பெயரும் பலருக்கு தெரியாத ஆச்சரியமும். இன்று நாம் காணும் நவீன கோவைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த பழமையான அடையாளங்களை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். கோவன்புதூர் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? பழங்காலத்தில் இந்த பகுதியை கோவன் என்ற இருளர் குல தலைவர் ஆட்சி செய்து வந்தார். அவர் உருவாக்கிய புதிய ஊர் என்பதால் இது கோவன்புதூர் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் இது மருவி கோயம்புத்தூராக மாறியது. பொழில்வாய்ச்சி, இதனை நாம் இப்பொழுது பொள்ளாச்சி என்று அழைக்கிறோம். தென்னை மரங்களும் குளுமையான காற்றும் தவழும் பொள்ளாச்சியின் பழைய பெயர் பொழில்வாய்ச்சி. பொழில் என்றாலே இயற்கையின் எழில் கொஞ்சம் சோலை அல்லது நிலம் என்று அர்த்தம். இயற்கை எண்ணெயின் ஆசீர்வாதம் முழுமையாக வாய்க்கு பெற்ற பூமி என்பதால் இந்த பெயர். மேலை சிதம்பரம் கோவையின் ஆன்மீக அடையாளம். பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் கரிகால சோழனால் கட்டப்பட்ட இந்த திருத்தலம் கலைநயத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி மிகவும் பழமையானது. இதனை சிவபெருமானின் நடன சபைகளில் ஒன்றான மேலை சிதம்பரம் என்று அந்த காலத்தில் போற்றி அழைத்தார்கள். தென் கைலாயம், வெள்ளியங்கிரி என்ற பெயரை சொன்னாலே உடம்பில் ஒரு சிலிர்ப்பு வரும் தானே. 7 செங்குத்தான மலைகளை தாண்டி அடர்ந்த வனப்பகுதிக்குள் மூச்சு திரைக்க நடக்கும் அந்த பயணம் வெறும் மலையேற்றம் அல்ல, அது ஒரு தவம். சிவபெருமானை சுயம்புவாக வீற்றிருக்கும் இந்த நெகிழ்ச்சியான மலைத்தொடரை பழங்கால தொட்டே தென் கைலாயம் என்று பக்தியோடு போற்றுகிறார்கள். கொங்கு மண்ணின் ஆன்மீக மகுடமாக திகழும் இந்த மலை சிவபக்தர்களின் உயிரோடு கலந்து இன்றளவும் வீச்சிருக்கின்ற ஒரு இடமாக போற்றப்படுகிறது. சிங்கநல்லூர் இன்று போக்குவரத்து நெரிசலிலும் பரபரப்பாக இருக்கும் சிங்கநல்லூர் சோழர்கள் காலத்தில் மிக முக்கியமான வர்த்தக மையமாக இருந்தது. இங்குள்ள சிங்காநல்லூர் குளம் பல நூறு ஆண்டுகளாக கோவின் விவசாயத்திற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் ஆதாரமாக விளங்கி வருகிறது. பிளாமேடு தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் உருவான இடம். பருத்தி விளைஞ்ச சாதாரண விவசாய பூமியான பிளாமேடு நாயக்கர் காலத்தில் குடியேற்றங்கள் நடந்தது. பின்பு 20ஆம் நூற்றாண்டுகளில் நூற்பாலைகளும் கல்வி நிறுவனங்களும் உழைத்த இடம். கோவையை தென்னிந்தியாவின் மான்ஸ்டராகவும் கல்வி நகரமாகவும் மாற்றியிருப்பதால் பிளாமேட்டிற்கு மிகவும் பெரிய பங்கு உண்டு என்று சொல்லலாம். மேட்டுப்பாளையம் நீலகிரியின் நுழைவாயில். பழங்காலத்தில் சேர நாட்டிற்கும் கொங்கு நாட்டிற்கும் இடையில் முக்கிய வணிக பாதையாக இருந்தது இந்த பூமி. இன்று மலைப்பகுதிகளில் விளையும் காய்கறிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு இங்கிருந்து தான் செல்கிறது. கோவையின் சிறப்பு என்ன தெரியுமா? பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் என எவ்வளவு மாடர்னாக மாறினாலும் என்னங்க, ஏனுங்க, வாரீங்களா என்று பேசும் அந்த அன்பான கொங்கு தமிழும் யாரையும் வாழ வைக்கும் அந்த மண்ணின் குணமும் என்றுமே மாறாது. இந்த ஊருக்கு வேலை தேடியோ படிக்கவோ வந்து தங்கி பின் கோவையை கதியென்று செட்டிலானவர்கள் 1000 பேர். உங்களுக்கும் கோயம்புத்தூருக்கும் என்ன தொடர்பு? வெள்ளையங்கிரி மலை ஏறி இருக்கிறீர்களா? கோவையில் உங்களுக்கு பிடித்த இடம் எது? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.